சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் இந்த 5வது மாதத்துல முதல் பந்தியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்த உற்சாகமாக ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தினார். தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். உடல் ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். போக்கிலும் வரப்பிலும் மலை ரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மூடி மறைத்தார். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்த சுகத்தோடு பலத்தோடு இந்த ஆராதனையில பந்தியில கலந்து கொள்ளும்படிக்காக அநாத தீர்மானத்தின்படி குடும்பமாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கையில தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 4 மாதங்கள் நாம் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் வருகிற நாட்களிலே சபையில கர்த்தர் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம், Isaiah 55 verse 10 and 11. ஐசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 உள்ள வசனங்களை நான் வாசிப்பதை கேளுங்க, அப்புறம் நீங்க வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இல்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 55ஆம் அதிகாரம் நான் வாசித்தேன், அதுக்கப்புறம் உங்களை வாசிக்க சொல்றேன். ஐசாயா chapter 55 verse 10 and 11 வேதம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. மாரியும் உறைந்து மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவர் ஆவியானவர் இந்த மாலை இந்த மத்திய வேளையிலே கர்த்தாவே உடைய சமூகத்தில் நீர் கொண்டு வந்த கிருபைக்காக தயவுக்காக நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீ கொடுக்க போகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். வானமும் பூமியும் அழிந்து போகும், ஒரு நாள் என்னுடைய வார்த்தை அழியாது என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் நாளிலே நாம் நிற்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போகிற செய்திக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 55:10-11 வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளையும் கிளம்பின விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனமும் புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த உலகத்துல மழை பெய்கிறது, பெய்தா இல்லையா? எவ்வளவு பேருக்கு தெரியும் மழைன்னா தெரியுமா உங்களுக்கு? நோவா காலத்துல மழைனா என்னன்னு தெரியாது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை கட்டுறா மழை வரப்போகுது அப்படின்னு அந்த இருக்கிற ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அது மழை வருதா, மேல இருந்து தண்ணி வருதா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நோவா பேழை கட்டுவதற்கு முன்பதாக இந்த உலகத்துல மழைனா என்னன்னு தெரியாது, தண்ணி மேல இருந்து வருது யாருக்கும் தெரியாது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மேல இருந்து மழை கீழே இறங்கும். ஆமென், அப்படிதான் சொல்லுது 10வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. மாரியும் உறைந்து மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து. ஆமென். இப்ப மழை வருதுன்னு வச்சுங்க, கம்னாலியில மழை வருதுன்னு வச்சுங்க, செகண்ட் ஃப்ளோர்ல நின்னுதா மழை?
அங்கேயே நின்றுதா? யாருமே சொல்றாங்களா, ஐயா பாஸ்டர் 3வது ஃப்ளோர்ல மழை இருக்குது பாஸ்டர், 2வது ஃப்ளோர்ல மழை இல்லைன்னு யாரும் சொல்றாங்களா? ஆனா அந்த மழை என்ன ஆகுது தெரியுமா? மேல இருந்த மழை கீழே வரும் பொழுது ஆமென், அது பூமியை நனைத்து, ஆமென் அல்லேலூயா, பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ ஆமென். எனக்கு இல்லைங்க ஆமென். அதாவது மேல இருந்து மழை வரும் கீழே, அது அப்படியே திரும்பி போயிடாது. போயிடுமா? போகாது. அது பூமியை நனைத்து ஆமென் விதைக்கிறவனுக்கு விதையமும் அப்படிதான் சொல்லுது, ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அதே போல என்னுடைய வசனம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். நான் எதைக்காக அனுப்பினோ அதை செய்து விட்டு தான் முடிக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பூமியை எப்படி நனைக்கிறதோ அதே போல என்னுடைய வசனம் எதற்காக இந்த உலகத்திற்கு நான் அனுப்புகிறேனோ அதை செய்து ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அது செய்யும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? வானத்திலிருந்து உங்களுக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா? அல்லேலூயா அல்லேலூயா. அது வந்து பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறேனோ அதே போலதான் என் வாயில புறப்படுகிற ஒரு வாசி, அம்மா வள்ளியம்மா உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொன்னார்னா உன்னை ஆசீர்வதித்து தான் போவாரா தவிர பொய் சொல்ல மாட்டார். ஆமென். அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துல தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் சொல்றேன், நீங்க வேத வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் நீங்கள் பலவீனத்தில் விழுந்திருந்தா, சோர்வான விழுந்திருந்தா, எதுக்குடா இந்த வாழ்க்கை மரித்து போல நினைத்திருந்தா அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு புது ஜீவனை புது சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். தட்டுங்க. வேத வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கை தருவார், புதிய ஜீவனை தருவார், புதிய சிந்தனை தருவார், புதிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். வேத வசனத்தை மாத்திரம் வாசிக்காம இருந்துடாதீங்க. ஆமென் அல்லேலூயா. நீ வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ தேவனோடு பேசுற. ஆமென். அப்ப தேவனோடு பேசும் பொழுது நீ எதற்காக தேவனிடத்துல பேசுகிறாயோ அதற்கு பதிலை வேதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். எவ்வளவு பேர் வேத வசனத்தை வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? ஆமென் அல்லேலூயா. வாசிக்க கத்துக்குங்க. காலையில இருந்து வாசிக்க கத்துக்குங்க. நேரத்தோட இருந்து வாசிக்க கத்துக்குங்க. ஏன்னா எந்த டிஸ்டர்பும் இல்லாம இருக்கும். ஆமென் அல்லேலூயா. நீ பகல்ல வாசிக்கும் போது 8 மணிக்கு மேல வாசிக்கும் பொழுது உங்க வீட்டு இதெல்லாம் பக்கத்துல சத்தம் இருக்கும், ரோட்ல சத்தம் இருக்கும், வெளியே சத்தம் இருக்கும். அப்ப உங்களுடைய மைண்ட் எல்லாம் எங்க போவோம்? வெளியே போயிடும். ஆமென். அதிகாலத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலத்துல இருந்து வேத வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் செய்கிறதை செய்து ஆமென் அல்லேலூயா. நான் செய்கிறதை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவனுள்ள வார்த்தை. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1, 2 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது Deuteronomy chapter 32 verse 1 and 2 வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1, 2 உள்ள வசனங்களை வாசிங்க. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அத ஒரு பக்தன் பாடுனா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய
வசனம் பனி போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை இந்த பூமியில நான் விதைப்பேன். ஆமென். அது வெறுமையா எடுத்து திரும்பி வராது. நான் இதற்காக விதைத்தேனோ அதை இந்த உலகத்தில் அது செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஐசையா 45 verse 23. 45ஆம் அதிகாரம் 23வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கட்டும். எனக்கு முன்பாக முடங்கும். நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிடுகிறேன். இந்த நீதியான வார்த்தை வசனம் என் வாயிலிருந்து புறப்பட்டது. அது மாறுவது இல்லை என்கிறார். நீங்க என்ன படிச்சீங்க? அப்படியா இருக்குது? சரியா வாசிங்க. இருமாப்புனா அது வேற மாதிரி போயிடுது மீனிங். அது இல்லையா? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 23வது வசனம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிடுகிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு என் வாயிலிருந்து புறப்பட்டது. ஐல புறப்பட்டிருக்கா? புறப்பட்டது. இது மாறுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ப்ராமிஸை கர்த்தர் கொடுக்கிறார்னா, ஆமென், அது எந்த விதத்துல காரியத்தினாலும் சரி சொன்னதுதான் வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 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 எபிரேயர் 14ஆம் அதிகாரம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனத்துல தான் நம்ம சில காரியங்களை குறித்து வேதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை, தேவனுடைய வசனம் எப்பேற்பட்ட ஒரு வசனம். இருக்கு என்ன சொல்றாங்க? அது என்ன சொல்றாங்க? ஒரே யாருன்னா சொல்லுங்க. பட்டயம். ஆமென். ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும். நோ எக்ஸ்கியூஸ். வழவழா பட்டர் போட்டெல்லாம் யாரும் பேசக்கூடாது. நிறைய ஊழியக்காரர் என்ன பண்றாங்க? மனுஷனை தகுந்த மாதிரி அப்படியே பேசி பட்டர் போட்டு வெண்ணெய் போட்டு அப்படியே கொஞ்சம் குலாவி பேசி சபைகள் ஆட்களை சேர்த்துருவாங்க. இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். அப்ப நீ மனுஷனுக்காக தானே போதிக்கிற, உன் காணிக்கைக்காக தானே போதிக்கிற, உன் தசம பாகத்தை தானே போதிக்கிற. அப்படி எல்லாம் பேசினா எல்லாம் போயிடுவாங்களே, போனா பரவாயில்ல. எரேமியா கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் எரேமியா பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இதோ எல்லாம் வர போறாங்களே, உன்னுடைய சத்தியத்தை தானே நான் சத்தியமா பேசுறேன். நிறைய பேர் பிடிக்க மாட்டேன்னு வெளியே போறாங்களே, சபையை விட்டு வெளியே போறாங்களே, நான் என்ன செய்யுது என்று எரேமியா கர்த்தரிடத்துல கேட்டார். கர்த்தர் சொன்னாரு, இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை கூட்டப்படக்கூடாது, ஒரு எடுக்கப்படக்கூடாது, சேர்க்கக்கூடாது. ஆமென். இருக்கிறதா பேச கத்துக்கோ. ஒரு வார்த்தை மனுஷனுக்கு தகுந்த மாதிரி பேசுறாத. ஆமென். ஆமென். சொல்லுங்க. மனுஷனுக்கு மாதிரி சம்சா வச்சு அழகா பேசி சந்தோஷப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நான் பேசிதானே 100 பேர் 200 பேர் 1000 பேர் இருந்திருப்பாங்க. எங்க சத்தியம் இருக்குதோ அவங்க ஜனங்க இருக்க மாட்டாங்க. எங்க இடத்துல சத்தியம் இருக்குதோ அந்த இடத்துல ஜனம் கூட்டம் இருக்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா சத்தியம் கடிந்து கொள்ளுதல். ஆமென். எதற்காக? உங்களை சீர்திருத்தப்படுத்துவதற்காக. ஆமென். நீங்கள் ராஜ்யத்திலே சேர்க்கும்படிக்காக. ஆமென். வருகிற நாட்களிலே ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படிக்காக. ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எங்க சபையில எல்லாம் சத்தியம்தான். ஆமென். சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கிற கூட்டங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமென். ஏன்னா இது வேதம். இது பேர் என்ன தமிழ்ல? சத்திய வேதம். சத்தியமா பேசியா, சத்தியமா தேவனுடைய வார்த்தை பேசு.
சத்தியமாத்த பேசி கடிந்து கொள். ஏன்னா அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அவன் பாதாளத்துக்கு போய்விட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏன்னா இசைக்கில் நாம் வாசிக்கிறோம், ஆமென், அல்லேலூயா, மனம் திரும்பி அவன் பிழைப்பதல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும், இந்த வேத வசனத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஒரு ஊழியக்கார் பேசாம அவரா பேச மாட்டாரு, கர்த்தர் தான் அவரோடு கூட பேசுவா. ஆமென். அதுதான் எங்களை கர்த்தர் வச்சிருக்கிற சீர்திருத்தம் பொருட்டு. பிள்ளைகள் கெட்டு போக கூடாது, குடும்பங்கள் உடைக்கப்படக்கூடாது. ஆமென். அசுத்தாவின் கட்டுகளை போய் சேர்ந்து விடக் கூடாது. ஆமென். அதெல்லாம் சீர்திருத்தம் பத்ததான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், தேவனுடைய வார்த்தையானது, பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதையும், ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுடைய வார்த்தையில வசனத்துல உயிர் இருக்கிறது. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது செத்தவன் உயிர் பெறுகிறான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுதுதான் நமக்குள்ள அவருடைய வல்லமை இறங்குகிறது. ஆமென். அந்த வல்லமை இறங்கின உடனே நாம் பிசாசுகளை துரத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியங்களை கர்த்தர் இங்க சொல்றார். ஒன்னு எபிரேயர் 4:12, Hebrew chapter 4 verse 20, தேவனுடைய வார்த்தை வசனம் ஆனது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன். அவன் செத்து போலான்னு நினைப்பீங்க, ஆனா வேத வசனத்தை வாசிச்ச பிறகு கர்த்தர் புது ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரை குறித்து 4 பெயர்கள் வச்சாங்க. 4 பெயர் சொல்லி தீர்க்கதரிசி வேத வசனத்தை எழுதினார். ஆமென். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனமா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. அந்த 5 நாமங்கள், 5 பேர். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அழைக்கப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. அதுல 3வது என்னது? வல்லமை உள்ள தேவன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமே. அந்த வல்லமுள்ள வார்த்தைகள் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. அந்த வல்லமுள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது வல்லமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை வசனமானது ஜீவனும் வல்லமை உள்ளதே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம், முதல்ல ஜீவனை குறித்து நாம் பேசுவோம். தேவனுடைய வார்த்தை வசனத்தின் மூலமாய் ஜீவன் உண்டு. யோவான் 11ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், லாசரு. ஆமென். கர்த்தர் அன்பாய் நேசித்த நண்பன். ஆமென், அல்லேலூயா. பகலெல்லாம் சாலமோன் கட்டின ஆலயத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. காலையில பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள், ஞானிகள் மத்தியில அவர் ஊழியம் செய்வார். ஆமென். சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு முன்பதாக செய்வார். ஆமென். மாலை ஆன உடனே பெத்தனியாவில் இருக்கிற லாசர் வீட்டுக்கு அவர் போவது வழக்கம். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. பகல்ல பணக்கார மத்தியில பரிசுத்தவான், அதாவது அவன் சொல்றான் பரிசுத்தவான், அவன் சொல்வான், அவர்கள் மத்தியில, வேத பாரகர்கள் மத்தியில, ஞானிகள் மத்தியில, ஆசாரியர்கள் மத்தியில அவர் ஊழியம் செய்வார். ஆமென். இரவு ஆன உடனே பெத்தனியா 8 கிலோமீட்டர், 8-10 கிலோமீட்டர் அங்கிருந்து பெத்தனியாவுக்கு. ஆமென். அங்க போவார், லாசர் வீட்டுக்கு போவார், எதனா ஒரு உணவை சாப்பிடுவார், அங்கிருந்து மலை மேலே போய் அவர் ஜெபிக்க தொடங்குவார். ஆமென். ரொம்ப அன்பாய் நேசித்த ஒரு சகோதரன். ஆமென்,
ஆண்டவர் வேதமே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாய் நேசித்த ஒரு மகன். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில முதல் அதிகாரத்துல அவனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டு, மரியாள் அவள் சகோதராகிய மார்த்தால் இருந்த பெத்தானியா கிராமத்துள்ளானாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சுகம் இல்லாமல் இருந்தான். அந்த வசனத்தை முழுசா வாசிப்பீர் என்று சொன்னா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முழுசா வாசிப்பீர் சொன்னா அவனை குறித்து முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வியாதியா இருந்தான். ஆமென். வியாதியா இருந்தான், மரித்து போனான் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வியாதி இருக்கும் பொழுது ஆட்கள் அனுப்புகிறார்கள், இதோ நீ அதிகமாய் நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்ல கூட அவர் வராம பல காரியங்கள் அந்த இடத்துல அவர் செய்து கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆண்டு அந்த இடத்துக்கு வரார், பெரிய அற்புத அடையாளங்களை செய்யறார். கண்ணில் கண்ணை கொடுக்கிறார், காது கேட்காதவங்களுக்கு காதை கொடுக்கிறார் இல்லையா, பேசாத பேச வைக்கிறார். ஆமென். செத்தனை உயிர் பெற செய்கிறார். ஆமென். அப்ப சில பேர் வந்து அவர் செய்த அற்புதத்தை நினைத்து வருவாங்க, சில பேர் அவர் எப்படிதான் வந்து பார்க்க வருவாங்க. ஆமென். அப்ப ஆயிரக்கணக்கான ஜனக்கு மத்தியில அவன் வந்து சொல்றான், அந்த ஊர்க்கார் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப வியாதியா இருக்கிறாரு. ஆமென். தயவுசெய்து வாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் இமிடியேட்டா போனாரா? இல்ல. 4 நாட்களுக்கு அப்புறம் தான் போனார். அப்படியே சொல்லுது வேதம். 2 நாள் தங்கினார். எங்க அது? அப்பொழுது ஏசாவுக்கு அவர் வியாதியா இருப்பதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் நம்முடைய சீஷரை எத்தனாவது வார்த்தை வசனம்? 6-7 வாசிங்க. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதாவுக்கு போவோம் வாருங்கள். பத்தியா எங்க போறாரு? இப்போ மறுபடியும் 2 நாள் யூதாவுக்கு போறாரு. அப்ப எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன ஆயிட்டான்? லாசர் என்ன ஆயிட்டான்? மரிச்சு போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. 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 ஏன்னா உயிரோடு இருக்கும்போது சுகத்தை கொடுப்பதை காட்டிலும் செத்த பிறகு கைகளை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். செத்தவனை எழுப்பணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எது பெருசு? சுகமா இருக்கும்போது வியாதியா இருக்கும்போது சுகம் பண்ணது பெருசா, இல்ல செத்தவனை உயிரோடு எழுப்புறது பெருசா? கைகளை தட்டாப்பா, கைகளை தட்டாப்பா. இல்லாட்டி என்ன போயிட்டு பாரு இல்லையா? அதாவது நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு லாசரு, 2 பேரும் ராவில் உட்காந்து ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா பேசுவோம், மணிக்கணக்கில் பேசுவோம். அவன் போய் சிக்காயிட்டானா? அதாவது நான் போய் முதல்ல அவனுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா போயிருப்பார். ஆனா அவருடைய திட்டமே வேற. அது திட்டமே வேற. திட்டமே வேற. அவ்வளோ யோசனை பேசுங்க. சென்ட்ரல் வரும்போது எனக்கு ட்ராக் போயிடும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய திட்டமே வேற. ஏதோ ஒரு பெரிய மகிமையான காரியங்களை செய்ய போகிறான். நான் வெறும் சத்து, நான் வெறும் கண்ணு பார்வை கண்ணு கொடுக்கறது மாத்திரம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. முடவன நடக்கிற மாத்திரம் என்னுடைய அற்புதம் அல்ல. காது கேட்கிறதுக்கு காது கொடுக்கிறது மாத்திரம் அல்ல. ஆமென். இந்த காதுல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. தேவன் வந்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்பொழுது அவர் பிடிக்க வராங்க. அப்போ திடீர்னு ஒருத்தன் கத்தி எடுத்து காதை வெட்டிறான். புரியுதா? இது ஒரு சீக்கிரம் சொல்றேன். கத்தி எடுத்து காதை வெட்டுறான். அப்ப சொல்றாரு, என்ன சொல்ற ஆண்டவர்? யார் வெட்டுறது? ஜோனதான் சொல்லுங்க. உரையில போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போ காது வந்து கீழே விழுந்துச்சு. விழுந்தமா விழாது. இப்போ கை வெட்டினா எங்க இருக்கும்? வெட்டிங்க ஃபுல்லா வெட்டிட்டாங்க. எங்க இருக்கும்? கீழே இருக்கும். இப்போ காதை வெட்டிட்டாரு இல்லையா? அப்போ காது எங்க இருக்கும்? ஆனா அவனுக்கு காதை கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. என்ன பண்ணிருப்பாரு? அப்படியே வச்சாரு. கை காது வந்துச்சு. கையில தட்டி தேவல நான் மகிமைப்படுத்த வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆமென். அவர் திரும்ப அந்த காதை எடுத்து அவர் ஒட்டி சுகம் பண்ணல. இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. ஆமென். அதுதான் செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் வந்து வேதத்தை எங்க நாங்க வாசிக்கும் போது காதை கீழே எடுத்து அதை வச்சு பிதாவே ஜெபம் பண்ணி ஒட்டல, கையை வச்சார். புது காதை கர்த்தர் கொடுத்தார். அவர்தான் நம்முடைய தேவன். ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். அப்ப இதுவரையும் அந்த ஜனம் என்ன பண்ணிருப்பாங்க? எத்தனை போய் இப்ப நம்ம காது போயிடுச்சு, நம்ம அது காது போச்சுன்னு வச்சுக்கோ, இருக்குதா காது?
எடுத்து என்ன பண்ணுவ நீ? இப்போ நீ ஓடுறேன்னு ஓடினே திடீர்னு ஞாபகம் வந்துடும். அட காதை விட்டு வந்துட்டோமே, திரும்ப போ, அதுக்குள்ளே நாய் தூக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் நம்ம ஏதோ நம்ம உடல்ல உறுப்புகள் ஏதோ ஒன்று கீழே வந்துட்டா இல்லையா, அதை விட்டுட்டு ஓடுவோமா, அதை தூக்கிட்டு ஓடுவோமா? இப்ப அந்த நாட்கள் அப்படிதான் இருந்திருக்கும். ஆண்டவர் ஊழியம் செய்த அந்த நாட்கள் எவனுக்குன்னா கை போயிட்டு இருந்தா, கால் போயிட்டு இருந்தா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்குமா இருக்காதா? அப்ப அந்த கையோட காலோட ஓடி இருக்குமா இல்லையா? ஆனா ஆண்டவர் அன்னைக்கு ஒரு மகிமையான காரியங்கள் செய்வார். என்ன நினைச்சிருப்பாங்க, ஆண்டவர் இவர் காதை வெட்டிட்டாலே, இவர் அற்புதங்களை செய்யறாரு, ஒரு நாள் காதை எடுத்துங்க வச்சு அவர் ஒட்டுவாரான்னு கூட பார்த்துன்னு இருந்திருப்பானுங்க. ஆமே, அவர் ஒன்னும் பண்ணல, காதை கையை வச்சார், புது காதை வந்து அற்புதத்தின் தேவன். லாசர் மரித்து போனான். ஆண்டவர் வந்து பெத்தனியாக்குள்ள வராரு. அந்த ரெண்டு சகோதரர்கள் ஓடி போய், ஆண்டவரே நீ இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்து இருக்க மாட்டான். ஆமென். அப்பா ஸ்தோத்திரம், நீ இருந்திருந்தா என் சகோதரன் மரித்து இருக்க மாட்டான். சரி வா கல்லறைக்கு போலாம். என்ன மரித்து 4 நாள் ஆயிற்று, நாற்றம் எடுக்குமே. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இல்ல சொன்னதான் எனக்கு தெரியும், இல்லாட்டி நீங்க தூங்குற மாதிரி எனக்கு தெரியுது. யோவான் 11ஆம் அதிகாரம். அல்லேலூயா அல்லேலூயா. 39வது வசனத்தை 33ல இருந்து வாசிங்க, 32ல இருந்து வாசிங்க, ஒரு 3 வசனத்தை வாசிங்க. இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீ இங்க இருந்தீரானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதை அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கினார். கைகளை தட்டி தேவனை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவனை எங்கே வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வந்து பாரும் என்றார். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். நீ சந்தோஷமா இருந்தா மகிழ்ச்சியா இருப்பார் கர்த்தர் உங்ககிட்ட. நீ வேதனையா இருந்தீனா, கண்ணீரோட இருந்தீனா, அழுனா உங்க கூட என்ன பண்றார் ஆண்டவர்? உன்னோட சேர்ந்து அழுவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப கல்லறையிட்ட போறாங்க. அடுத்த 39வது வசனம். கல்லை எடுத்து போடுங்க. மார்த்தா அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுப்பதினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இவைகள் சொன்ன பின்பு 43 லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தம் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த தேவன் வார்த்தையாய் இருந்தார். அவர் தான் இந்த உலகத்திற்கு மாமிசமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. ஆமென். லாசரே வெளியே வா என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அந்த வார்த்தையில ஜீவன் உள்ளே போனது. அப்ப வார்த்தையில என்ன இருக்கிறது? ஜீவன், வல்லமை. அடுத்தது நான் அடுத்ததை பேசுறது பாருங்க, ஜீவன்மா. அங்க வல்லமை இல்ல. ஏன்னா எபிரேயர் 4:12 என்ன சொன்னார் ஆண்டவர்? அவர் நான் ஜீவனை பத்தி பேசினோம், வல்லமை பத்தி நான் வரல. வெறும் ஜீவனை பத்தி பேசுறேன். இன்னொரு சம்பவத்தை நான் ஜீவனை பத்தி பேசுறேன். ஆமென். ஜீவனா உயிர் கொடுக்கிறார், புது உயிர் கர்த்தர் கொடுக்கிறார். வல்லமைனா அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களுக்கும் ஜீவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்மெல்லாம் கேட்கணுமா? நம்மெல்லாம் கேட்கணும். ஆமென். செத்து போன ஜனங்களை போய் நம்ம என்ன பண்ணோம்? உயிர் பண்ண. அதை விட்டுட்டு செத்து போடா என்ன ஆட்டாண்டா நீ என்ன. இன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? அதனால செத்து போவங்கிட்ட போயிட்டோம்னா நீங்க ஏந்துடுறான்னு சொன்னாரு. யாரோ ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆகுமா?
ஆகுமா? செத்து போனோடனே ஜாம் பண்ணி எழுப்பு இவர் காபி டீ பிஸ்கெட் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஜீவன் ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன இருந்தது? செத்து 4 நாட்கள் ஆயிற்று, லாசரு வெளியே வாழ்ந்தோடனே அந்த ஜீவன் அவருக்குள்ள போய் சேர்ந்தது, அவன் உயிர் பெற செய்தான் என்று வேதம் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் இன்னொருத்தரை பத்தி ஆண்டவர் பேசுறார். லூக் chapter 7 verse 11 and 15. ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆலிவனை ஆண்டவர் எழுப்புகிறார். லூக் chapter 7 verse 11 and 15. 11 to 15 வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 அவன் எழுந்து உட்கார்ந்து 11வது வசனத்தை வாசிங்க. மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் பாருங்க ஊழியர் செய்துட்டு போயிட்டே இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 11 மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேக பேர் திரளான ஜனங்கள் அவருடன் கூட போனார்கள். வாசிமா அடுத்த வசனம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது அடக்க பண்ண கொண்டு வந்தார்கள். ஆமென். ஆண்டவர் போறார் உள்ள ஆண்டவர் ஊருக்குள்ள போறார். எங்க போறாரு? ஊருக்குள்ள போகும்போது ஊர்ல இருந்து வெளியே வருது, ஒரு பாடி வருது. ஆமென். நம்ம கூட இப்பெல்லாம் சிட்டிலேயே வச்சிடறாங்க. ஆமென். செத்து போன ஒண்ணு கொஞ்ச நாள் இடம் கிடைக்காது, வீட்டு காம்பவுண்ட்ல வைக்கிற நிலைமை கூட இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எங்க வைக்க போறாங்க? இப்ப நமக்கு சிமெண்ட் இருக்குது, ஒன்றும் தொந்தரவே இல்லை. என்னது எத்தனை பாசி இப்போ போய் எத்தனை ஞாபகம் பண்ணுங்க, செத்து போகிறத போய் ஞாபகம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், நமக்கு என்ன இருக்குது? சிமெண்ட் ரெடியாக இருக்குது. நான் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. சபை தொடர்ந்து நான் சிமெண்ட் பண்ணிட்டு இப்போ யாருக்கும் கொடுக்கறதில்ல. புதியதாக சபை உருவாக்குறதுக்கெல்லாம் யாருக்குமே இடம் இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க சில பேர், பெரிய சபை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய பில்டிங் கட்டா அது பெரிய சபை. ஆமென். இந்த பில்டிங் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் போய் நிற்குமா? அவன் கிரியை தக்கதாய் நான் பண்ணல நிற்பேன். ஆமென். பில்டிங் எல்லாம் பார்த்தெல்லாம் எங்க போயிடாதீங்க. நிறைய பேர் இங்க இருந்து பெரிய பில்டிங் எல்லாம் போய்க்கிறாங்க. எங்க பெரிய பில்டிங் போய் கல்ல ஆண்டவர் பாருங்க. மத்தேயு 24ஆம் மத்தேயு கடைசியா அவர் ஆலயத்துக்கு வெளியே வருகிறார். அப்ப சீஷர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே 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 ஆண்டவர் பாத்தியா, பில்டிங் பாத்தியா, சாலமோன் கட்டின பில்டிங் பாத்தியா? ஆமென். கேட்கிறாங்க. பாருங்க என்ன அழகா கட்டிக்கலாம். எத்தனை வருஷம் ஆச்சு கட்டுறதுக்கு? சரி அடுத்த முறை சொல்லுங்க. என்னது 600 வருஷமா? என்ன யார் இது? என்னம்மா ஒரு வீடு கட்டுறதுக்கு 600 வருஷமா? சரி இது உங்களுக்கு அடுத்த முறை சொல்லணும். சாலமோன், ஏன்னா ஆண்டவர் சிலுவையில் அறியும் போது அதுக்கு நிறைய சாட்சிகள்லாம் தேடினாங்க. அப்போ அது இது ஒரு சாட்சி. ஆமென். அந்த சாலமோன் இத்தனை வருஷம் ஆலயத்தை கட்டினார், இடித்து 3 நாட்கள் நான் கட்டுவேன்னு சொன்னார் ஆண்டவர். கோவம் வந்துச்சு. அடுத்த முறை கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? இப்போதுலேருந்து என்ன பண்ணோம்? போய் தேடணும். சாலமோன் எத்தனை வருஷம் ஆச்சு ஆலயத்தை கட்ட? அது ஒரு காரியம். சாட்சி கிடைக்குமா? இத்தனை வருஷம் சாலமோன் கட்டினா, இவன் 3 நாள்ல இழிச்சு கட்டுவேன்னு சொல்றானே அப்படின்ற ஒரு சாட்சியை மறிப்பதற்கு அது ஒண்ணு வச்சானுங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பெரிய ஆலயம், பெரிய ஆலயம் இன்னைக்கு தெருவு கூத்தாய் போச்சு. பலிப்பிடம்லாம் நம்ம மாதிரியெல்லாம் இல்லை. இருக்குதா? ஓபன் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ரெட் லைட், அங்க ஒரு ரெட் லைட், இங்க ஒரு ரெட் லைட், இங்கெல்லாம் புகை. நம்ம புகை விடக்கூடாதுன்னு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இன்னைக்கு சபையில புகைகளை விட்டுங்கிறாங்க. பெரிய சபையம். இந்த டிவி பார்த்துட்டு சொல்றேன், நான் என்ன சொல்றேன்? உன் பில்டிங் எல்லாம் பெரிய சபை இல்லையா? உன் டெக்கரேஷன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், இயேசு தேவ ஆலயத்தை விட்டு புறப்படுகையிலே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சிலுவையில் அறியறாங்க கர்த்தர்.
என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை கேட்கறவங்களாம் வச்சுக்கோங்க. நம்ம இனியெல்லாம் பெரிய பெரிய ஆலயத்துல கட்ட போறது கிடையாது. ஆமென். இந்த ஆலயத்தை 5 ஆராதனை நடத்துவோம். ஆமென். பெரிய பெரிய ஆலயம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆண்டவர் மத்திய 24 முதல் வசனத்தை வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு பாருங்க, இயேசு தேவ ஆலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவர்களை காண்பிக்க வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவை கட்டடம்லாம் பார்க்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆமென் அல்லேலூயா, வீடு சர்ச்சு கட்டணும், காசை கொடு காசை கொடு காசை கொடு காசை கொடு காசை கொடு. ஏன் அங்க சர்ச்சு நடத்த முடியாதா? இல்ல உன் பணத்தை போய் ஆண்டவர் வந்து தன் சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார். உன் பணத்தை போடியா, உன் நகையை போடியா, உன் டாலர் போடியா, உன் பணத்தை போட்டு ஆலயத்தை கட்டியா, அதை விட்டுருமா இல்லையா? இவர் புல்லட் எல்லாம் வச்சுன்னு இருப்பாரு, கொஞ்சம் அதிகமாக நிறைய நகை போட்டு இருக்கும், ஆனா ஊடு ஊடா போய் சித்துன்னு பாரு, சபைக்கு காசு கொடு சபைக்கு காசு கொடு. 7 வருஷம் ஆச்சு ஆலயம் கட்டி. அது கூட இல்லை. ஆமென் அல்லேலூயா. 30 பிளஸ் யோசிங்க பாருங்க. அல்லேலூயா. இவங்க செய்தியே கேட்கலப்பா, இவங்க தேடி இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் வச்சா என்ன அர்த்தம்? நாம சொன்னோம், நான் என்ன சொன்னேன், வீட்டில் போய் தேடுங்களா. இப்போ என்ன தெரியுமா, இது ஜப வீடு, இங்கே தேடுறேன்னுவா. இப்போ இருக்கிறவங்கிட்ட விசுவாசிங்கிட்ட பேசவே முடியாது. ஆமென். ஆலயம் ஆலயம் பெரிய ஆலயம் பெரிய கட்டணும், 40,000 50,000, ஐயோ அதெல்லாம் முக்கியம் இல்லையா? அந்த 40,000த்துல 38,000 பேர் பாதாளத்துக்கு போயிட்டான்னா என்ன அவருடைய ரிசல்ட் என்ன? அதுதான் அடிக்கடி சொல்லுவேன் நான், நம்ம சிறிய கூட்டமா இருந்தாலும் தேவன் வரும் பொழுது நீ நாமெல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையிலே அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தில் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கு போட போகும் என்ற மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென் அல்லேலூயா. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய கோயிலை கட்டிடுறாங்க. ஆமென். நீங்க பாரம்பரியமா பார்த்தா பெரிய 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 கோயில் எல்லாம் இருக்கும், ஆனா ஆண்டவர் ஏத்துக்காதெல்லாம் உள்ளவெல்லாம் இருப்பான். சத்தியத்தை கேட்க தெரியாதவெல்லாம் உள்ளெல்லாம் இருப்பான். அவன் வழிபாடு வித்தியாசமா இருக்கும். ஆமென் அல்லேலூயா. ஆனா அவங்க ஆலயம் எப்படி இருக்குது? ஒரு பெருசா. ஆமென் அல்லேலூயா. அதனால ஆலயம் கட்டிடம்லாம் பெருசு இல்லம்மா. ஆமென் அல்லேலூயா. நம்ம இதே தான் அவருக்கு உகந்ததா இருக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஜீவனம் இருக்கிற இந்த இடத்துல பாருங்க, நாயின் அதுதான் சொல்லப்பட்டது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம். மறுநாளிலே அவன் நாயின் என்னும் ஊருக்கு போனார். திரளான ஜனங்களும் அவருடனே போனார்கள். ஊரின் வாசலுக்கு சம்பவித்த போது பாருங்க என்னாச்சா, என்னது இது? அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தால் உடனே கூட வந்தார்கள். வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டு அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார பேச தொடங்கினான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஒருத்தர் கல்லறை போட்டுக்கிறான். ஒருத்தனை லாசர் அங்க எழுப்பினார். அங்கே லாசரு வெளியே வா. ஆமென். அப்ப அவர் பேசும்போது என்ன போச்சு? அவருடைய ஜீவன் போச்சு. ஏன்னா அவர் தானே
நம்ம கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை அவர் தானே கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம ஒரு நாள் அவர் மறக்க முடியுமா? ஒரு செகண்ட் மறக்க கூடாது தேவனை. தான் போயிருந்தாம்பா, தடிக்குவதாம்பா, முடிஞ்சு போச்சு கதை. நீங்க நிறைய இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க தான் போட்டுக்கிறானுங்க. ஆமே, போய் சும்மா தூக்கின்னு இல்லையா? பாத்துக்கிறீங்களா? இப்பெல்லாம் வந்து எந்த நேரத்துல எப்போ ஒரு மனுஷன் உயிர் போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆமே, ஆனா அந்த உயிர் அப்பா எனக்கு 24 வருஷம் கேள்வி நான் கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்? கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். காலை எழுந்தவுடன் ஐயா, என் ஜீவனுக்கு சொந்தக்காரரே, சுவாசத்தை கொடுத்தவரே, என் ஆயுசு நாட்டில் கூட்டி கொடு. என்னதுக்கு? சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கா? மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கா? அவருடைய நாமத்தை உயர்த்த, அவரை தொழுது கொள்ள, அநேக ஜனங்களை ரட்சிப்புல கொண்டு வர. நான் முதல்ல உயிருக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என்னைக்கு இந்த ஊழியத்துல வந்தனோ, அப்பா எனக்கு ஆயுஷ் நாட்டில் கூட்டுக்கூடி என் அநேக ஜனங்களுக்கு இப்படி சத்தியத்தை நான் போதிக்கணும், அநேக பேர் ரட்சியத்தை சேர்க்கணும், ராஜ்யத்துல சேர்க்கணும். என் உயிரை கூட இன்னும் கூட உலகத்தாரு 95-98 வயசுல இருக்கிறான். ஆமே, அப்ப ஆண்டுடைய பிள்ளைங்க இருக்கணுமா இருக்க கூடாதா? கேளுங்க, ஒவ்வொரு நாள் ஆயிட்டாலே எனக்கு ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடு. 10 வருஷம் கேட்காத, 50 வருஷம் கேளு. இது என்ன வாய் என்ன கோணி ஆயிடுமா? இல்ல ஆண்டவர் வாய் கோணை பண்ணு, நான் 10 வருஷம் கேட்காத 50 வருஷமா கேட்டேன் பல்ல வச்சுருன்னு சொல்லுவாரா? சொல்லுங்க, கேட்கறதுங்க ஜாஸ்தி கேளுங்க. ஆமென், அல்லேலூயா. பாட உள்ள வருது, மெயின் ரோட்ல வருது, ஆண்டவர் உள்ள போறாரு. என்ன ஒரே மகன், அப்புறமா ஒரு குழந்தையா, ஒரே மகன் வராங்க, அழுதுன்னு வராங்க, அந்த அம்மா வராங்க. ஒரு மகன் இல்லைன்னா அந்த தாய் என்ன பண்ண? அந்த மகனால எவ்வளோ காரியத்தை கர்த்தர் செய்திருப்பான். அழுதுனே வராங்க. அந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. வல்லமை பத்தி நான் வர 2 சப்ஜெக்ட் தான் எடுத்தேன். என்ன சொல்றாரு? லூக்கா 7:11. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய் ஒரே மகனாய் இருந்தான், அவளோ பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவனோட கூட வந்தார்கள். கர்த்தர் அவனை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்திலே கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. வார்த்தையில் என்ன இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, உன்னை கர்த்தர் உயிர் பெற செய்கிறார். ஒரு காலம் உடல்ல செயலற்று போய் உறுப்புகள் இருந்தாலும் சரி, ஆமென், அதை உயிர் பெற கர்த்தர் செய்வார். நீ டாக்டருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆண்டவரே எனக்கு ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுக்கணும் நீ கேட்கும் பொழுது, ஆமென், உடலில் இருக்கிற ஏதாவது பலவீனங்கள் செயல்பட்டு போன உறுப்புகள் இருந்தாலும் கர்த்தர் உயிர் பெற செய்வார். லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு, கீழே எழுப்பினார் கர்த்தர். ஆமென், வார்த்தையிலே ஜீவன் உண்டு. பாடையை கர்த்தர் தொட்டார். வெளியே தொட்டார். என்ன சொன்னாரு? இல்ல இங்க 7வது கர்த்தர் அவனை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்து என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்துல கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இப்படி எப்பேற்பட்டவர் பாருங்க. மத்தேயு மார்க் 5ஆம் அதிகாரம் 24 23 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். மார்க் 5ஆம் அதிகாரம்
எடுத்தது நான் உங்களுக்கு மோஸ்ட் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். அவர் அவனை பார்த்து, அதாவது மார்க் 5ஆம் அதிகாரம் 24 இருந்து 33 உள்ள அவர் வசனம். அவனோடு கூட போனார். ம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுபட்டுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியங்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களில் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாகுவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே வருவதற்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனையை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனத்துக்குள்ளே திரும்பி. ஆமென். அரே இது ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க, சத்தமா வாசிங்க. இயேசு உடனே தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, அவருக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்து. ஆமென். அவருக்குள் என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருக்குள்ளே இருக்கிற வல்லமை அவரை விட்டு விலகி போனதை கர்த்தர் உணர்ந்தார். ஆமென். அப்போ அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆமென். அவரை வசனத்தை வார்த்தை நாம் ஏற்றுக்கொண்டு நடந்தால் நமக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவருக்குள்ள வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அறிந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அது ஆண்டவர் சொல்றார் பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 18-19 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லூக்கா 6ஆம் அதிகாரம் 18-19 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லூக் சாப்டர் 6 verse 18 and 19, 18-19 வருஷத்துல நான் வல்லமுள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 18-19. அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்ட ஒருவன் வந்து ஆரோக்கியம் அடைந்தார். 6:18. அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவ்விடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கும்படியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். கைகள் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தொடர்புகளா வல்லமை, அபிஷேகம், கிருபை, தயவு, சுகம். அப்போ வசனத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க 19 வாசிங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரும் குணமாக்கும்படியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சத்தத்துல வல்லமை உண்டு. லாசரே வெளியே வா. பாடையை தொட்டு கூப்பிட்டார். மகனே வெளியே வா. அவருடைய சத்தத்துல வல்லமை இருக்கிறது என்று சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 4வது வசனம். Psalm chapter 29 verse 4. சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. அவருடைய சத்தத்துல வல்லமை இருக்கிறது. லாசரே வெளியே வா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமை உள்ளது. லாசரை போட்டார். எப்படி பேசியிருப்பார்? சத்தமா தான் பேசியிருப்பார்.
அந்த சத்தம் வந்து வல்லமையான காரியங்களை செய்யும். ஆமென். அல்லேலூயா. அதில் இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மார்க் 35-41 ஒரு வசனத்தை வாசிப்போம். இல்லாட்டி லூக்கா 8ஆம் அதிகாரம் 22-25 வாசிப்பேன். அது ரொம்ப சிறிய ஒரு வசனம். அது லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 8 verse 22-25. 22-23. அவர் தமது சீஷர்களோடு படவிலே ஏறி, எல்லாம் எடுத்து வச்சுங்க, நான் இதை முடிச்சிடுறேன். நான் இந்த வல்லமையான காரியங்களை எப்படி கர்த்தர் செய்கிறார் வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவிலே ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையா இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுனானதால் அவர்கள் மோசமடைந்ததாய் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம். எழுந்து என்ன வந்துச்சா? கடல் என்ன வந்துச்சா? கொந்தளிப்பு வந்தது, சுழல் காற்று. நிற்க முடியுமா? வகையில ரோட்ல வந்து அவன் பறந்து போயிடலாம். ஆமென். அல்லேலூயா. கடல் சுழல் காற்று நீங்க பாத்துக்கிறீங்களா? எப்படி அது? அல்ல, எப்படி சுத்துது தண்ணியில நார்மலா மூழ்கா கூட இழுத்துன்னு போயிடுது. கிராவிடேஷன் இல்லையா? அந்த சுழல் எப்படி இருக்கும்? அப்படியே சுத்தினே இருக்கும். அதனால நீ போய் டிவி ஓபன் பண்ணி சொல்லிட்டாருன்னு கடல் எல்லாம் தேடினுக்காதீங்க யாரும். சுழல் காற்று இல்லையா? ஆனா ஐயர் என்ன பண்ணுகிறாரு? அவர் ஐயர் இல்லப்பா, சிஎஸ்ஐ ஐயர் இல்ல, உலக ஐயர் இல்லையா? ஃபாதர்ன்னு வாங்க, கேத்தலிக்ல ஃபாதர்னு சொல்லக்கூடாது. குருக்கள் என்று சொல்லாதிருப்பீர்களாக. ஃபாதர் யார் தெரியுமா? பிதா ஒருவர் தான் ஃபாதர். இன்னைக்கு அவங்க எல்லாம் பார்த்தா ஃபாதர் ஒரிஜினல் ஃபாதர் நம்ம தான். யாரு ஒரிஜினல் ஃபாதர்? நம்ம தான் இல்லையா? புள்ள பிறந்தோன்னு என்ன கூப்பிடுது? இங்கிலீஷ்ல சொல்லு, ஃபாதர். இப்போ அந்த ஃபாதருக்கு எதனா ஃபாதர் இருக்கிறாங்களா பிள்ளைங்க? ஆனால் அவர் ஃபாதர்ன்னு சொல்றாங்க. ஃபாதர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஐயரு சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஐயரு, போதகரு, மெசையாவே சொல்றாங்களா இல்லையா? ஏன்னா ஃபாதர் ஏன் சொல்லக்கூடாதுன்னா வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஃபாதர் என்னடா அவன் புதுசா சொல்றான், ஃபாதர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். நம்மளுக்கு ஏசு நினைக்கிறோமோ இல்லையோ, ஃபாதர் 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 ஃபாதர். மத்தேயு 23ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆங்கிலத்தில் ఆమెన్. తెలుగులో ఏమమ్మా చెప్పు? క్రీస్తు ఒక్కడే మీకు గురువు. கிறிஸ்து ஒக்கடே உமக்கு குரு. உலகத்திலேயே இந்தியாவிலே சுந்தர மொழி எதுனா நம்ம ஆந்திரா தான்பா. ஆனால் அந்த தெலுங்குக்காரங்கெல்லாம் பேசணும் ரொம்ப அப்படியே வாய் பார்த்துட்டு இருப்பேன். அவங்க திட்டினா கூட பரவாயில்ல, வாயே பார்த்துட்டு இருப்பேன். அழகான மொழி, ஆமென். அழகான குரல், ஆமென். தெலுங்குல மெசேஜ் எல்லாம் கேட்டீங்கன்னா போல்டா இருக்கும், ஆமென். அவங்க மெதுவா சொன்னா கூட போல்டா இருக்கு. அதனால தான் இவங்ககிட்ட பேசுறதுக்கு பயமாக்குது. அவங்க பேசினா போல்டா மாதிரி எனக்கு தெரியுது. நம்ம ஆந்திரா, ஆமென். அல்லேலூயா. குருக்கள் ஃபாதர் யாரும் சொல்லக்கூடாது. குரு தானே சொல்றாங்க, குருக்கள் தானே சொல்றாங்க. ஆட்சியில என்ன சொல்றாங்க? அப்படிதானே சொல்றாங்கம்மா. என்னம்மா? சொல்லு, நீ அங்கே பாத்துக்கிற. ஏன்னா நம்ம அதுல தான் வந்தவங்க இல்லையா? இன்னைக்கு ஆனாவுனா ஏசு தேடுறாங்களோ இல்லையோ, ஃபாதர் 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 ஃபாதர். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? ஃபாதர் யாருன்னா பிதா ஒருவர் தான், அப்பா அப்பா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அதான் லூக்கா 8ஆம் அதிகாரம் 22-25 உள்ள வசனங்களை வாசித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க. லூக்கா 8:23-24-25. பின்பு ஒரு நாள் அவர் நமது சீஷரோடு கூட படவிலே ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அவர் நல்லா தூங்கி நின்றுக்கிறார். எங்க? படகுல. கடல் மேல என்ன இருக்குது? கடல்ல படகு கடல். சரி, நம்மலாம் வந்து செய்யலாம் இப்போ இல்லையா? இன்னும் உதிர்ந்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், எப்போ இந்த வருஷம் பிக்னிக் போவோம். இந்த 2-3 வருஷமா போல இல்லையா? இப்போ இந்த கடல்லே உங்களுக்கு வாயில வரல. அதனால கடலுக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் இல்லையாமா? இல்லையா? கடல் மேல படகுல அவர் தூங்கி நின்றார் நிற்பதையா. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கிறாரு, எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரு, அடையாளங்களை செய்திருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அது எப்படின்னா உருண்டு கிருண்டு பிறந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்கிறார், என் வீட்டுல இருக்கிறார், அவர் சுகத்தை கொடுப்பார், கடலை அடுக்குவார் என்ற எண்ணமே அவங்களுக்கு இல்ல. இது கடல் வந்து ஆடி கீடி இவனுங்கெல்லாம் பயந்து கேந்து இவரு உள்ள போனா நிம்மதியா கொட்டை விட்டுன்னு தூங்கிக்கிறார். யாரு? கொட்டை விட்டுருப்பாரு. அவன் அவங்களுக்காக விட்டுருப்பாரு இல்லையா? பத்தியா நம்ம இவ்வளோ அவசரப்பட்டுக்கிறோம், இந்த மனுஷன் பாரு கொட்டை விட்டுன்னு தூங்கிக்கிறாரு. அப்ப ஐயரே வாசிங்க. ஐயரே படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்திலே நிறைந்தது. அப்போ படகு உள்ள தண்ணி எல்லாம் வந்துச்சு. உள்ள வந்தா என்ன ஆகும்? கப்பல் இப்போ படகு என்ன ஆகும்? முழுகிடும். அப்புறம் கொஞ்சம் பேர் வீட்டு கூட இருப்பானுங்க நினைக்கிறேன் நான். அந்த ஓரத்தை குச்சி தொங்கின்னு கூட இருந்திருப்பானுங்க. ஆமென், இல்லையா? விழுந்து பார்க்கலாம் இல்லையா? கடல்ல பயந்துன்னு அந்த ஓரத்தோட தொங்கினு இருந்திருப்பான். ஆனா இவர் என்ன பண்ணுகிறாரு? அதே இல்ல, நல்லா தூங்குகிறாரு. ஐயரே வாசி. அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே மடிந்து போகிறோம். ஐயோ, அவர்கள் இடத்துல வந்து ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை புறப்பட்டு போனது. சுழல் காற்றை கர்த்தர் அடக்கினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இடத்துல வந்து ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்திற்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். ஆனா அவருக்குள்ள என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அவர்களுக்குள்ள வல்லமை இருந்தது. ஆகவே தான் கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது இந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டு போனார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்துல வல்லமை உண்டு, கர்த்தருடைய சத்தத்துல வல்லமை உண்டு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி வார்த்தையில வசனத்தில ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு என்பதை இந்த வேதத்தின் மூலமா நாங்கள் அறிந்து கொண்டோம். சத்தத்துல வல்லமை உண்டு என்று சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, ஆவியானவர், இனிவரும் நாட்களிலே கர்த்தாவே இப்பேற்பட்ட வல்லமையான காரியங்களை நாங்கள் செய்யபடிக்கா
உடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கும்படிக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. சொல்லும் போது அப்படி அதிகாரத்தோடு சொல்லும் போது ஆமென். ஆண்டவர் ஊழியர் செய்யும் பொழுது சொந்த இடத்துல அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? எந்த அதிகாரத்துல இவர் செய்கிறார் என்பதை அவர்கள் சொன்னார்கள். ஆமென். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நம்ம வார்த்தையில உச்சரிக்கும் பொழுது அதிகாரத்தோடு நாம் உச்சரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன இருக்கிறது? ஜீவன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த வல்லமையான காரியங்களை கர்த்தாவே எங்களுக்கு நீ தந்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தையினாலே எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த ஜீவாயுசு நாட்களை நீர் கூட்டி கொடுத்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் எங்களை கொண்டு வல்லமையான காரியங்கள் இந்த பூமியில நீ செய்ய போகிறமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டுங்க. ஜீவன் உள்ள தேவன். கைகளை தட்டுங்க. வல்லமுள்ள தேவன். கைகளை தட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.